எல்லோருக்கும் அது தேவையாக இருக்குது. என்னது? தன்னை காட்டிக்கணும், தன்னுடைய திறமையை காட்டிக்கணும், தன்னுடைய இருப்பை காட்டணும். நான் ஒருத்தன் இருக்கிறேன், யாரும் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே, யாருமே நம்ம என்ன செய்யலை, கண்டுக்கலைன்னா நம்ம என்ன செய்வோம்? யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க? அதை வெளிப்படுத்துவாங்க. என்னப்பா நான் இருக்கிறேன்றதை காட்டிக்கிறதுக்காக அதுக்குள்ளே முயற்சிகளை செய்வாங்க, செய்ய மாட்டாங்களா? எல்லாமே அதான் முயற்சி செய்கிறோம். உண்மையில் படைப்புகள்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாததுங்கெல்லாம் கூட ஆட்டம் போடுது. எல்லாமே இருப்பவன் அவனுக்கு ஆட்டம் போடுறதுக்கு உரிமை இல்லையா? அப்போ அவன் இந்த உலகத்தை எதுக்காக நடத்துகிறான்? அவனை காட்டணுன்றதுக்காக நடத்துகிறான். ஆனால் யார் அவனை பார்க்குறா? யாராவது அவனை பார்க்குறாங்களா? அவன் இல்லாட்டி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தவங்க நினச்சிக்கிறது நான் இல்லாட்டி ஒன்றும் இல்லை. அவன் இருக்கிறான்ற அந்த எண்ணம் கூட மனித எண்ணத்துக்கே இல்லை. யாருக்கு இல்லை? இந்துக்களுக்கு இல்லை, முஸ்லீம்களுக்கு இருக்குது. அப்படி சொல்லாமா? இல்லை இதுக்கு கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை, கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களாம் இருக்குது சொல்லாமா? கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களும் அவங்கவுங்க அந்த கடவுளை வச்சுக்கிட்டு நான் திறமையை காட்டணும்னு தான் பார்க்குறாங்க. சம்பாதிக்கணும், தன்னுடைய திறமையை காட்டணும். அதை வச்சு தனக்கு என்ன லாபம், அதை வச்சு தனக்கு என்ன பெருமை. இன்னொன்று மக்களை அதை கடவுளை காட்டி என்ன செய்கிறது? தனக்கு கீழே அடக்கி ஒடுக்கி வச்சுக்கிறது. அல்லாவுடைய பெருமை எங்கே இருக்குது? கோயில்லையும் இல்லை, சர்ச்சிலையும் இல்லை, பள்ளிவாசல்லையும் இல்லை, பஜார்லையும் இல்லை, வீட்லையும் இல்லை, காட்டிலையும் இல்லை, மேட்லையும் இல்லை, எங்கேயும் இல்லை. அல்லாவே அதை சொல்லிட்டான், ஒமா கதருல்லா ஹக்கா கதிரி. அல்லாவை மதிக்க வேண்டிய அளவுக்கு அவர்கள் மதிக்கவில்லை. அல்லாவை மதிக்கிற அளவுக்கு மதிக்கிறாங்க. அது அந்த காலத்திலேயே அப்படின்னா தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சையதுனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்வாஜிஹி வதுர்ரியாத்திஹி வஅஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरा रहम और करम और अफ़ू और गुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पिराने सलासिल का पीर नूरी का पीर आरिफ का पीर इमदाद का वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा। बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இலையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபுர் லோகத்தின் ஜஹர் கண்மை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, நாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்கரோடும் இருந்து தாலிமாத்துகளை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த முழு பிரபஞ்சத்தையும் அவன்தான் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் அவன்தான் நடத்தி கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய காரியத்தை நடத்தாமல் விட்டுவிட்டால் மனிதர்கள் அவங்க காரியத்தை என்ன செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா அவனுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் மனிதர்கள் என்ன செய்ய முடியாது. சூரியன் உதிக்கிறது, மறையிறது,
உதிக்கவும் செய்யணும், மறையவும் செய்யணும். காற்று அடிக்கிறது, காற்று அடிக்கலைன்னா இப்படி அல்லாஹ்தாலா நமக்கு வெளியேயும் நமக்கு உள்ளேயும் அவனுடைய காரியங்களை அவன் சரியாக செய்கிறதுனால தான் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்தில் தங்களுடைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய காரியத்தை நிப்பாட்டிட்டான், மனிதர்களுடைய எந்த காரியமும் என்ன செய்யாத, எந்த காரியமும் நடக்கும். எல்லாம் அப்படி உள்ள நடக்கிற வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டான், ரத்தம் ஓட்டுறதை நிப்பாட்டிட்டான். அதுக்கு பிறகு மனுஷன் யாராவது அசைய முடியுமா? அப்போ அத்தனை காரியமும் யாருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போ எல்லா படைப்புகளையும் அவன் படைத்திருப்பதனுடைய நோக்கம் அது அவனுடையது தான். எல்லா படைப்புகளையும் அவன் படைத்து அதையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு செயல்படுத்தி எல்லாம் உலகமே நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கு அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குது, நோக்கம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு காரணம் இல்லாமல் சும்மா விளையாட்டாக எல்லாம் செய்யலை. அல்லாஹ்தாலா இதெல்லாம் என்ன செய்யலை, எல்லாம் விளையாடலை. எதுக்காக எல்லாம் செய்கிறான், அவனுடைய ஆற்றலை காட்டுவதற்காக. எதுக்காக, அவனுடைய ஆற்றல் வெளிப்படணும், அவனுடைய திறமைகள் வெளிப்படணும், அவனுடைய குதிரத்தை என்ன செய்யணும், வெளிப்படணும். உலகத்தில் மனிதர்கள் செயல்படுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க திறமையை காட்டணும்னு ஆசைப்படுவாங்களா, ஆசைப்பட மாட்டாங்களா? எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க திறமை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த வேலையிலையும் என்ன செய்யணும், அவங்க திறமையை காட்டணும். அதானே அவங்களுக்கு பல நோக்கங்கள் இருந்தாலும், சம்பாதிக்கணும்னு நோக்கம் இருந்தாலும், பணத்துக்காக வேலை செஞ்சாலும், ஒரு வேலைக்காரன் கூப்பிட்றோம், ஒரு வேலைக்காக கூப்பிட்றோம். அந்த வேலைக்காரன் எப்படி செய்வான், ஒழுங்காக செய்கிறானோ இல்லையோ அவனுக்கு என்னது, பாராட்டணும். என்ன அப்படி செய்கிறேன்னா அடுத்த தடவை வரமாட்டான். உண்மையில் எல்லோருக்கும் அது தேவையாக இருக்குது. என்னது, தன்னை காட்டிக்கணும், தன்னுடைய திறமையை காட்டிக்கணும், தன்னுடைய இருப்பை காட்டணும். நான் ஒருத்தன் இருக்கிறேன், யாரும் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே, எங்கன்னா போய் எங்கன்னா இருக்கிறோம், யாருமே நம்ம என்ன செய்யலை, கண்டுக்கலைன்னா நம்ம என்ன செய்வோம், யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க, அதை வெளிப்படுத்துவாங்க. என்னப்பா நான் இருக்கிறேன்றதை காட்டிக்கிறதுக்காக அதுக்குள்ளே முயற்சிகளை செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களை காட்டிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அல்லாமல் அதான் முயற்சி செய்கிறோம். உண்மையில் படைப்புகள்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாததுங்கெல்லாம் கூட ஆட்டம் போடுது. எல்லாமே இருப்பவன் அவனுக்கு ஆட்டம் போடுறதுக்கு உரிமை இல்லையா? அவனுக்கு தான் முழு உரிமையும் இருக்குது. அவனுக்கு தான் என்ன இருக்குது, அவனுக்கு தான் எல்லா ஆற்றலும் தகுதியும் திறமையும் பெருமையும் எல்லா உரிமையும் யாருக்கு தான் இருக்குது, அல்லாஹ்வுக்கு இருக்கு. அப்போ அவன் இந்த உலகத்தை எதுக்காக நடத்துகிறான், அவனை காட்டணுன்றதுக்காக நடத்துகிறான். ஆனால் யார் அவனை பார்க்குறா, யார் அவனை பார்க்குறது, யாராவது அவனை பார்க்குறாங்களா, பார்க்குறாங்களா? அல்லாஹ்தாலா எவ்வளோ முக்கியமானவன் இந்த உலகத்துக்கு, எவ்வளோ முக்கியம். அவன் இல்லாட்டி ஒன்றும் இல்லை, இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தவங்க நினச்சிக்கிறது நான் இல்லாட்டி ஒன்றும் இல்லை. அவன் இருக்கிறானா, அவன் இருக்கிறான்ற அந்த எண்ணம் கூட மனித எண்ணத்துக்கே இல்லை. படைத்தன ஒருத்தன் இருக்கிறான்ற எண்ணம் கூட யாருக்கு இல்லை, இந்துக்களுக்கு இல்லை, முஸ்லீம்களுக்கு இருக்குது. அப்படி சொல்லாமா? இதுக்கு கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை, கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களாம் இருக்குது. சொல்லாமா? சொல்லாமா? யாருக்குமே என்னது, கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களும் அவங்கவுங்க அந்த கடவுளை வச்சுக்கிட்டு தான் திறமையை காட்டணும்னு தான் பார்க்குறாங்க. கடவுளை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கணும், தன்னுடைய திறமையை காட்டணும். அதை வச்சு தனக்கு என்ன லாபம், அதை வச்சு தனக்கு என்ன பெருமை? ஒன்று லாபம், இன்னொன்று பெருமை. இன்னொன்று மக்களை அதை கடவுளை காட்டி என்ன செய்கிறது, தனக்கு கீழே அடக்கி ஒடுக்கி வச்சுக்கிறது. யாரும் அல்லாஹ் என்ன செய்யலை. அல்லாஹ்வுடைய பெருமை எங்கே இருக்குது? கோயில்லையும் இல்லை, சர்ச்சிலையும் இல்லை,
பள்ளிவாசல்லையும் இல்லை, பஜார்லேயும் இல்லை, வீட்லேயும் இல்லை, காட்டிலையும் இல்லை, மேட்லையும் இல்லை, எங்கேயும் இல்லை. இப்போ அல்லாவே அதை சொல்லிட்டான், ஒமா கதருல்லா ஹக்கா கதிரி, அல்லாவை மதிக்க வேண்டிய அளவுக்கு அவர்கள் மதிக்கவில்லை, அல்லாவை மதிக்கிற அளவுக்கு மதிக்கிறாங்க. அது அந்த காலத்திலேயே அப்படின்னா, அந்த காலத்துனாச்சும் கொஞ்ச நாச்சும் அல்லாவுடைய ஒரு சிந்தனை, ஒரு பயம் எல்லாம் இருந்தது. இப்போது இக்காலம் எப்படி ஆகிப்போச்சு, சுத்தமாக எல்லாம் இப்போ விஞ்ஞான வளர்ச்சி, விஞ்ஞானம், அறிவியல், சயின்ஸு, இன்டர்நெட்டு, கம்ப்யூட்ரு, தொழில்நுட்பம் இப்படி வளர்ச்சி அடைய அடைய மக்கள் அல்லா விட்டு என்ன செஞ்சாங்க, ரொம்ப தூரத்தில் ஆயாச்சு. அப்போ உலகத்துக்கு கதாநாயகன் யாரு தான், அல்லா தான். ஆனால் கதாநாயகனையே கதையிலேருந்து தூக்கிட்டாங்க. கதாநாயகனுக்கு இங்கே எந்த ரோலுமே இல்லை. கதாநாயகனுக்கு இங்கே சீனே இல்லை. எல்லா சீனும் அவங்கவுங்க ஆளாளுக்கு சீன் போட்டுட்டு இருக்காங்க. யாருக்கு சீன் இல்லை? யார் கதாநாயகனோ அவனை என்ன செஞ்சிட்டாங்க, ஓரம் கட்டி ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ அதனால தான் கதையே எல்லாம் நாசமாக போச்சு. கதை எப்போ நல்லாயிருக்கும், கதாநாயகன் நல்லா கரெக்டாக இருந்தால் தானே கதை நல்லாயிருக்கும். கதாநாயகன் இல்லைன்னா அந்த கதை என்ன கதை, அது க்ளோஸ். அந்த கதை அதுக்கப்புறம் எதுக்கு அந்த கதை? அது கதை இருந்தும் கதை இல்லாத மாதிரி தான். அப்படி தான் இறைவன் இல்லாத இந்த உலகம், அது இருந்தும் இல்லாத மாதிரி தான். அல்லாவை திக்ரு செய்கிறதுன்னா சும்மா அல்லா அல்லா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது கிடையாது. அல்லாவை களத்தில் கொண்டு வரணும், அல்லாவை கதாநாயகனாக ஆக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனி மனிதனும் என்னுடைய கதாநாயகன் அல்லாஹ் அப்படி ஆக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் என்னுடைய இந்த குடும்பத்துடைய கதாநாயகன் யாரு, அல்லாஹ் அப்படி ஆக்கணும். ஒவ்வொரு ஊரும் இந்த ஊருடைய கதாநாயகன் யாரு, அல்லாஹ்னு ஆக்கணும். ஒவ்வொரு நாடும் இந்த நாட்டுடைய கதாநாயகன் யாரு, அல்லாஹ்னு ஆக்கணும். இப்படி முழு பிரபஞ்சமும் என்ன செய்யணும், எங்களுடைய கதாநாயகன் யாரு, அல்லாஹ். எங்களுடைய தலைவன் யார், அல்லாஹ். எங்களுடைய எஜமானன் யார், அல்லாஹ். அப்படி முழு உலகமும் அல்லாவை முன்னிலைப்படுத்த வேண்டும், ஒரு உலகமும். ஆனால் அது இதுவரை நடக்கவில்லை. அது அப்போ அதை அல்லாஹ் தஆலா சொல்லி புரிய வச்சான். அல்லாஹ் தஆலா இப்போ அல்லாஹ் தஆலா முதல்ல சரி செய்யுங்கப்பா, நீங்களே செய்யுங்க, நீங்களே மனுஷனுக்கு பொறுப்பு கொடுத்தான். இப்போ அல்லாஹ் தஆலா மனுஷர்களுக்கு இனி பொறுப்பு இல்லை, அவனே என்ன செய்ய போறான், அதை தன்னுடைய கையில் எடுத்துக்க போறான். அவனுக்கு உரிமையானது, அவனுக்கு சொந்தமானது. ஆனால் அவனுக்கு சொந்தமானதை மனிதர்கள் கொடுப்பதற்கு என்ன இல்லை, தயார் இல்லை. யாரும் அவங்கவுங்க புகழ், என்னுடைய பெருமை, என்னுடைய சிறப்பு, என்னுடைய திறமை, எல்லாத்துக்கும் என்ன குறை, என்ன யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை, ஊரில் இருக்கிற யாரை வேணா போய் கேட்டுப்பாரு, அவன் என்ன மதிக்க மாட்டேங்கிறான், இவன் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். அந்த குறை இல்லாத மனுஷன் உலகத்தில் இருக்கிறானா? யாருமே என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அற்பமான உனக்கே மதிப்பு இல்லைன்னா அவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்குதுன்னா, அகிலம் எல்லாத்தையும் படைச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு எல்லாம் சிறப்பாக சாதனை செய்யக்கூடிய எல்லா சாதனையும் அத்தனை சாதனையும் யாருடைய சாதனை தான், அவனுடைய சாதனை. அவனோடதை எடுத்துக்கிட்டு இவர் வச்சுக்கிட்டு எனக்கு மரியாதை கொடுக்கல. சில பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, பேர் இன்னொருத்தன் வாங்கிட்டு போயிடுவான். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான், கடைசியில் ஒருத்தன் வருவான், அவன் பேர் வாங்கிட்டு போயிடுவான். அப்போ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவனுக்கு எப்படி வலிக்கும்? நடக்குதா இல்லையா? அப்போ யாருக்கு அநியாயம் நடந்துட்டு இருக்கு? அல்லாவுக்கு அநியாயம் நடந்துட்டு இருக்கு. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அநியாயங்க, எங்கே பார்த்தாலும். அல்லாவுக்கு நியாயம் கிடைக்கல இன்னும், அப்புறம் என்ன அடுத்தவனுக்கு நியாயம் கிடைக்கிறது? அல்லாவுக்கு என்ன கிடைக்கல,
நியாயம் கிடைச்சிருச்சா? யாரும் இன்னும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே, யாரும் புகழ மாட்டேங்கிறாங்களே, யாரும் அல்லாஹ் பெருமைப்படுத்த மாட்டேங்கிறாங்களே, அல்லாஹ் தான் எல்லாம்னு யாரும் விளங்க மாட்டேங்கிறாங்களே. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? உலகம் அநியாயத்தால் நிரம்பி இருக்கிற உலகத்தில் நியாயத்தால் நிரப்புவாங்க. நியாயத்தால் இப்போ இவங்க நினச்சிக்கிட்டாங்க எங்களுக்கெல்லாம் ஒரே அநியாயம் நடக்குது, மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தவொடனே எங்களுக்கெல்லாம் நியாயம் வாங்கி கொடுப்பாங்க. உங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக அநியாயம் கிடையாது. இதுல பெரிய அநியாயம் யாருக்கு தான் நடந்துட்டு இருக்கு? அல்லாஹ்வுக்கு தான் பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு. அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ்வுடைய புகழை எல்லாம் எல்லாம் பிச்சு பிடிக்கிட்டு இருக்கிறாங்க. செய்யறதெல்லாம் அவன், செய்யறதெல்லாம் யாரு தான்? ஆனா பெருமை யாருக்கு வேணுமா? எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எனக்கு வேணும், உனக்கு வேணும். அப்ப அநியாயம் இழைக்கப்பட்டவன் யார்? யார் அநியாயம் இழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறது யாரு? அல்லாஹ் தாலா. அப்ப அதை வாங்கி தருவதற்கு தான் யார் வரப்போறா? மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அப்ப அதற்கு தான் அல்லாஹ் வரான். அல்லாஹ் தாலா அவன் மறைமுகமாக இருந்து கொண்டே இருக்கிறான். மறைமுகமாக அது எவ்வளவு காலமா இருக்கிறான்? அது ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. ஆனால் வெளிரங்கமாக அல்லாஹ் தாலா வரவில்லை. அல்லாஹ் தாலா படைப்புகளாக வெளியாகி இருக்கிறான், படைப்புகளாக. ஆனால் அவன் அவனாகவே இன்னும் வெளியாகி, அவன் அப்ப அவன் அவனாகவே வெளியாகிவிட்டால் அவன் என்ன செஞ்சிருவான்? அவனுடைய அதிகாரத்தை, அவனுடைய பெருமைகளை அவன் எடுத்துக்கொள்வான். அவன் எல்லா மக்களுக்கும் அதை புரிய வைப்பான். எல்லா மக்களும் அதை கண்கூடாக பார்த்து விளங்கிப்பாங்க. அப்போ அது அல்லாஹ்வுக்கு அந்த குறை இருந்துகிட்டே தானே இருக்குது, அந்த மனக்குறை. அப்போ அதை அல்லாஹ் தஆலா முதலாவது யாருக்கு தான் பிரச்சனை? அல்லாஹ்வுக்கு தான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய பிரச்சனை சரி செய்து விட்டால் எல்லாருடைய பிரச்சனை சரியா, எல்லாருடைய பிரச்சனை சரியாயிருச்சு. அரசனுடைய பிரச்சனை சரியாயிருச்சு. அரசன் டென்ஷனா இருக்கிறான், அரசன் கோபமா இருக்கிறான். அமைச்சர்கள்லாம் அமைதியா இருக்க முடியுமா? மந்திரிகள்லாம் அமைதியா இருக்க முடியுமா? வேலைக்காரங்களாம் அமைதியா இருக்க முடியுமா? முதலாளி டென்ஷனா இருக்கிறார். ஒரு கம்பெனியில, ஒரு கடையில முதலாளி எப்படி இருக்கிறாரு? டென்ஷனா இருக்கிறார். வேலைக்காரங்களாம் நிம்மதியா இருக்க முடியுமா? வேலைக்காரங்களாம் உருட்டி பாட்டி எடுத்துட்டு வரா இல்லையா? யாருக்கு முதல்ல டென்ஷன் போகணும்? முதலாளிக்கு டென்ஷன் போகணும். முதலாளி சந்தோஷமா இருக்கிறார், முதலாளி ரொம்ப குஷியா இருக்கிறார். முதலாளி குஷியா இருந்தா தொழிலாளிகளுக்கெல்லாம் நன்மையா? எல்லாம் நன்மையும் கிடைக்குமா இல்லையா? என்ன செய்வாரு? என்ன வச்சுக்கோப்பா, இன்னும் பரவாயில்லப்பா, டபுள் போனஸா, எத்தனை போனஸ் வச்சுக்கோங்க. அப்போ அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் தான் மெஹதி அலைஹிஸ்ஸலாம். அந்த வேலையை செய்யக்கூடிய அப்போ அல்லாஹ்வை குஷிப்படுத்தி அது மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துவிட்டால் பூமியிலிருந்து, பூமி தன்னுடைய எல்லா பொக்கிஷங்களையும் வெளிப்படுத்தும், வானம் தன்னுடைய பொக்கிஷங்களை வெளிப்படுத்தும். மெஹதி அலைஹிஸ்ஸலாத்தை வானத்தில் உள்ளவர்கள் எல்லாம் புகழ்வார்கள், பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? புகழ்வார்கள். அப்போ எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆயிடுவாங்கன்னா அதுக்கு முதல்ல யார் சந்தோஷமாகணும்? அது யாருக்குமே மண்டையில் வரல, யாருக்குமே இப்படி ஒரு சப்ஜெக்டே வரல. முதல்ல அவனுக்கு என்னங்க, அவன் பெரிய அல்ல, அவன் படுக்க ஜம்முன்னு இருக்கிறான். அதான் உண்மையில மேதினா என்னன்னு புரியுதா? அப்ப அல்லாஹ்வுடைய உரிமைகளை அல்லாஹ்விற்கு வாங்கி தருபவர்கள் தான் மெஹதி அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய அதற்கு லாஹிரன் பார்த்தா மெஹதி அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வேண்டியது, அது பாத்தினன் பார்த்தா அல்லாஹ் தான் வருகிறான். அவனுடைய உரிமையை அவன் தான் என்ன செய்யறான்? எப்படி அவன் தான் என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். அவன் தான் சரியான முறையில் அதை என்னதான் அடுத்தவங்க வந்தாலும் அது என்ன ஆகாது? பரிபூர்ணமாக ஆகாது. அப்போ அதனால் அல்லாஹ் தஆலா அவனே தன்னை முழுமையாக இருக்கிறான். அவன் மறைவாக இருக்கிறான். மறைவான நிலையும் அவனுக்கு உண்டு. அந்த மறைவான நிலையிலிருந்து வெளிரங்க நிலைக்கு அவன் அப்போ அவனுடைய இரண்டு நிலை, அவ்வளோதான். அவனுடைய மறைவாகவும் இருப்பான், வெளிரங்கமாகவும் இருப்பான். அந்த மறைவான அந்த ஒட்டுமொத்த அந்த இறைவன் படைப்புகளாக வெளியாகி இருக்கிறான். இறைவனாக அவன் என்ன செய்யலை? வெளியாகலை. இறைவனாகவே அவன் வெளியாகி நானே இறைவன், நான் தான் இறைவன் வந்திருக்கிறேன், நான் தான் இறைவன் என்று அவனுடைய ஆற்றல்களை அவன் வெளிப்படுத்துவான். அவனை பற்றிய ஞானங்களை வெளிப்படுத்துவான். அவன் இந்த உலகத்துடைய அதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்வான். அது அவன் வெளிரங்கத்தில் வரும்போது எந்த ரூபத்தில் அவனை வரலாம், அது அவனுடைய இஷ்டம், அது அவனுடைய விருப்பம். அப்போ அதை
இப்போ இப்படி நடக்குதுன்னு சொன்னால் அவன் நமக்கு இந்த விளக்கங்களை நமக்கு தரான்னு சொன்னால் அப்போ நம் மூலமாக அவன் நாடி இருக்கிறான். ஏன்னா எதுவும் நம்முடைய செயல் அல்ல, எதுவும் என்ன கிடையாது, நம்ம இப்போ நாமெல்லாம் இது விளங்கி கொண்டு வந்துட முடியுமா? கொண்டு வந்துடும். நாம் விளங்கலை, நமக்கு அறிவு இல்லை, நமக்கு விளக்கம் இல்லை, நமக்கு சிந்தனை இல்லை. இதை விளக்கி தந்தவன் யாரு தான்? அல்லாஹ் தான். அவன்தான் அவனை வெளிப்படுத்துவதற்கு கருவியாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கான். அது அவனுடைய விருப்பம், இதில் நமக்கு எந்த பங்கும் இல்லை. நம்முடைய வேலை என்ன? அவன் நம்மை எந்த வழியில் கொண்டு போகிறானோ அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பது நம்முடைய வேலை. அவன் கொடுப்பதை நாம் மறுப்பதற்கும் நமக்கு உரிமை இல்லை, கொடுக்காததை பிடுங்குவதற்கும் நமக்கு உரிமை இல்லை. அவன் கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலன்னு கேட்கறதுக்கும் நமக்கு கேட்பதும் தவறு. ஏன் எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கறதும் தவறு. எனக்கு கொடுத்தா எனக்கு ஏன் கொடுத்த அப்படின்னு கேட்கறது என்னதான்? அவன் என்ன செய்கிறானோ அவனுடைய செயலில் குறுக்கிடாமல் அவன் பாதையில் அவனுக்கு ஒத்துழைப்போடு போகிறது தான் நம்முடைய வேலை. இப்போ அதைத்தான் அல்லாஹ்வுடைய கிருபையில நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம் இதை தேடி போகலை, நாம் இதை நாடி வரலை. ஆனால் அல்லாஹ் நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறான். இந்த இடத்துக்கு அல்லாஹ் தான் என்ன செஞ்சான்? நம்மளை கொண்டு வந்திருக்கிறான். அப்போ அவன் கொண்டு வந்ததை அவன் எதுக்கு நம்மளை படைச்சிருக்கிறான், அவன் நம்மை படைத்ததனுடைய நோக்கத்தை அவன் நமக்கு விலக்கி தரான். அதை நாம் அல்ஹம்துலில்லாஹ்னு ஏற்றுக்கிறோம். இப்போ எல்லா மக்களும் என்ன செய்யணும், எல்லா மக்களுக்கும் என்ன கிடைக்கும்? எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்கும். எல்லா மக்களுக்கும். அப்போ ஒரு தஜல்லியில் அல்லாஹ் தஆலா தன்னை வெளிப்படுத்துகிறான். மற்ற தஜல்லியெல்லாம், மற்ற படைப்புகள்லாம் ஒரு மனிதன் அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்துகிறான். அப்போ மற்ற மனிதர்களுக்கு என்ன கிடைக்கும்? மற்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும் எல்லாத்துக்கும். இப்போ கம்பெனி நல்லா டெவலப் ஆகி நல்ல லாபம், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, நல்ல வருஷம் கணக்கு பார்க்குறாங்க, நல்ல லாபம் கிடைக்கும். முதலாளிக்கு என்ன கிடைக்கும்? ஒட்டு மொத்தம் எல்லாமே முதலாளிக்கு தான். ஆனால் முதலாளிக்கு நல்ல முதலாளி என்ன செய்வார்? இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கெல்லாம் இவ்வளோ லாபம் வந்திருக்குது, இவங்கெல்லாம் உண்மையில விளைச்சிருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கெல்லாம் அதுலேருந்து அதுதான். அப்போ அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்கும் சொர்க்கத்தை கொடுப்பான். என்ன? எல்லா மக்களும் அவர்கள் நினைச்ச மாதிரி வாழக்கூடிய எல்லாமே. சொர்க்கம்னா என்ன? நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும், நீங்கள் விரும்பியது நடக்கும், உங்களுக்கு மரணம் இல்லை, உங்களுக்கு மரணம் இல்லை, நோய் நொடி இல்லை, நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான. ஆனால் எல்லோரும் திரும்ப என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன பிரச்சனை இப்போ ஆச்சு? அல்லாஹ் மறந்து வாழ்கிறாங்க, அதான் பிரச்சனை. அல்லாஹ் யாரும் மதிக்கலை, அல்லாஹ்வுடைய கண்ணியம் இங்கே என்ன செய்யலை, நிலைநாட்டப்படலை. அவன்தான் அனைத்துக்கும் தலைவன், அனைத்துக்கும் அவன் தான் எஜமான் என்ற உணர்வு யாருக்கும் இல்லை. அந்த உணர்வு மீண்டும் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடாமல் முதல்ல அந்த உணர்வை கொடுத்து அப்புறம் எல்லாம் சொர்க்கத்தை கொடுக்கும். அந்த உணர்வை கொடுத்து, அந்த விளக்கத்தை கொடுத்து, அந்த விளக்கங்களை அவங்கள விளங்க வச்சு எல்லாத்துக்கும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து. ஏன்னா இந்த துனியாவை வச்சுக்கிட்டே எல்லாம் மறந்துட்டாங்க, சொர்க்கத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் நினைப்பாங்க. அப்போ என்ன செஞ்சாகணும்? உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் இது மறந்துடக்கூடாது. யாரை மறந்துடக்கூடாது? அப்படி அல்லாஹ் தஆலா அவனுடைய ஆளுகையில், அவனுடைய ஆட்சியில் வைத்து எல்லா மக்களுக்கும், ஆட்சி அவனுடையது, ஆனால் எல்லா மக்களுக்கும் சொர்க்க வாழ்க்கை. எல்லா மக்களுக்கும், எல்லா மக்களும் இறைவன் தான். எல்லா மக்களும் யார் இருக்கிறா? எல்லா மக்களிலும் இறைவன் அகமாக இருப்பான், உள்ள இருப்பான், வெளியில படைப்பு இருக்கும். ஒரு தஜல்லியில் உள்ளேயும் அவன் தான் இருப்பான், வெளியே அவன் தான் இருப்பான், உள்ளே அவன் தான் இருப்பான், வெளியே அவன் தான் இருப்பான். அவன்தான் இறைவனாகவே இருப்பான். மற்ற படைப்புகள் எல்லாம் படைப்புகளாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே இறைவனை விளங்கி இருக்கும். அந்த இறைவன் தான் எனக்கு எப்படி இருக்கிறான்? எனக்கு உயிராக இருக்கிறான், என்னுடைய மூலமாக இருக்கிறான், எனக்கு என்னுடைய ஆத்மாவாக இருக்கிறான், எனக்குள்ள அவன் தான் இருக்கிறான். அப்படி எல்லோரும் விளங்கி அந்த இறைவனை கொண்டு தான் நான் என்ன செய்யறேன்? வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உஜூத் அவனுடையது தான். அப்ப அந்த அடிப்படையில் இங்க இருப்பது ஒன்றுதான். இங்க இருக்கிறது என்னதான்? ஒன்றுதான். சொர்க்கத்துல இபாதத்தெல்லாம் கிடையாது சொர்க்கத்துல. ஆனா அடிமைகள் இருப்பார்கள், இறைவனும் இருப்பான். சொர்க்கத்துல இறைவன் எங்க இருப்பான்? நரகத்துல இருப்பான். மனுஷங்க மட்டும் சொர்க்கத்துல, இறைவன் போ நரகத்துக்கு போ. இறைவன் எங்க இருப்பான்?
சொர்க்கத்தில் தான் இருப்பான். ஆனால் அங்கே என்ன கிடையாது, பாதத்தில் தொழில் நோன்பு வைக்கணும், அல்லாவை கும்பிடணும், அது தேவையில்லை. ஆனால் அல்லாவை விளங்கணும், அல்லாவுடைய ஆட்சியை விளங்கணும், அல்லாவுடைய கண்ணியத்தை விளங்கணும். அவனுக்கு கீழே தான் நாங்கள் இருக்கிறோன்றது என்ன செய்யணும், விளங்கணும். அவன் தான் எங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் தான் எங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், எல்லா பாக்கியங்களையும் கொடுத்துட்டு இருக்கிறான். அந்த விளக்கத்தையும் மறப்பதற்கு என்ன கிடையாது, யாருக்கும் உரிமை கிடையாது. ஆமா, அதான் சொல்றேன், அதான் தலைமத்து தான். தலைமத்து வந்தால் தானே எல்லா விளக்கமும் வரும், உணர்வு வரும். எல்லா மக்களும் என்ன செஞ்சாகணும், இந்த இல்மை இறைவனை யார் என்றதை விளங்கி ஆகணும். அப்பதானே அவன் எனக்குள்ள இறைவன் இருக்கான்னு விளங்க முடியும். இந்த தால் சிஃபாத் அஃபால் ஆதார் இந்த களிமா எல்லா பாடமும் எங்கேயும் இருக்கும், சொர்க்கத்திலையும் இருக்கும். நம்ம பேசுற இந்த பாடம் இங்கே உள்ள பாடம், சொர்க்கத்து பாடம் இது. சொர்க்கத்து பாடத்தை எல்லாம் நமக்கு இப்போ அட்வான்ஸாக கொடுத்துட்டு இருக்கிறான். அட்வான்ஸா இப்போ எல்லா மக்களும் இறைநிலையே அடைவாங்க, எல்லா மக்களும் இறைநிலையில இருப்பாங்க, இறைவனோடு நெருங்கி இருப்பாங்க, இறைவனுடைய ஆற்றல் இருக்கும். இப்போ சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எந்த மக்கள் என்ன சொன்னாலும் நடக்கும். என்ன சொன்னாலும் என்ன என்ன சொல்ல போறாங்க, எனக்கு பிரியாணி வேணுங்க, பிரியாணி வரும். சிக்கன் மந்தி மட்டன் மந்தி வேணும்னா மட்டன் மந்தி வரும். எல்லாரும் ஆரோக்கியமா இருப்போம். எல்லாரும் எப்படி இருப்பாங்க, வாலிபர்களா இருப்பாங்க, எந்த நோயும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, எல்லாம் நல்லா திடகாத்திரமா இருப்பாங்க, தெம்பா இருப்பாங்க, எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ சுடு தண்ணி தான் குடிக்கணும், இல்லை சளி பிடிச்சு, அது தேவையில்லை. ஐஸ் வாட்டரா குடிங்க, ஐஸ்கிரீமாக சாப்பிடுங்க, எவ்வளோ வேணால் ஸ்வீட் சாப்பிடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன வேணால் செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. அப்போ என்ன வேண்டுமோ நமக்கு என்ன செய்யும், எங்கே போகணுமோ போகலாம், சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பார்க்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இன்னைக்கு யாரையும் பார்க்க முடியல, போக முடியல, வர முடியல. அவங்க இங்கே வந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்குது, நாம் அங்கே போனால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டம், சோறாக்கி போட முடியல, பாத்திரம் கழுவ முடியல, வீட்டு சுத்தம் பண்ண முடியல, நமக்கே டைம் இல்லை. அங்கே அந்த பிரச்சனையே இல்லை, நம்மளா சோறாக்கி போட போகிறோம். எத்தனை சொந்தக்காரங்க வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாத்துக்கும் சோறு. அவன் பாத்திரம் கழுவணுமா, தேவையே இல்லை. துணி துவைக்கிற வேலை இல்லை, எந்த வேலையும் கிடையாது. யாருக்கு ஆம்பளைக்கும் வேலை இல்லை, பொம்பளைக்கும் வேலை இல்லை. எல்லாம் என்ன சந்தோஷமா இருக்க வேண்டியது தான், சாப்பிட வேண்டியது, சந்தோஷமா இருக்க வேண்டியது, கதை கதையாக பேச வேண்டியது. இருந்த கதைகள், அந்த அரக்கோணை சொன்னாங்க அப்படி இருந்தோம், வருமே இருக்கு, ஹதீஸில் இருக்கு. உலகத்தில் எனக்கு அவன் நண்பனாக இருந்தான், அவன் அப்படி பண்ணான், அது மாதிரிலாம் பேசு, அதெல்லாம் வரும். இப்போ ஆக மொத்தம் என்னன்னு சொன்னால், இறைவனுடைய அதிகாரம், ஆட்சி, அவனுடைய முழு கட்டுப்பாட்டு உலகம் வரப்போகுது. அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உலகத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை அவன் அழகுபடுத்த போகிறான், சீர்படுத்த போகிறான். அதற்கு நாம் இப்போவே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தயாராகிக்கலாம். இப்போவே தயாராகிட்டோம்னா சீக்கிரமாக யார் ஃபினிஷ் பண்ணுறாங்க, பாடம் முடிஞ்சால் சொர்க்கத்துக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ நாம் இப்போவே விளங்கணும், இறைவன் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறான். இறைவன் எங்கே இருக்கிறான், நம்ம கூட இருக்கிறான். நமக்கு அவன் வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறான், நமக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு இருக்கிறான். என்னோடு இருந்து என்னை பார்க்க வைக்கிறான், என்னை கேட்க வைக்கிறான், என்னை பேச வைக்கிறான். எனக்கு அவன் நல்ல உதவியாளனாக இருக்கிறான். எனக்கு அவன் எப்படி இருக்கிறான், உதவியாளனாக இருக்கிறான். அவன் மீது நல்ல எண்ணங்களை, நம்பிக்கைகளை நம்ம என்ன செய்யணும், வளர்த்துக்கணும். ஈமான், களிமா. களிமா என்பது என்னதான், இதுதான். வணக்கத்திற்கு அல்லாதவர் யாரும் இல்லை அப்படின்றதோட முடியல. களிமான்றது அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை, நல்ல எண்ணம். அதான் என்னது, ஈமான். அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணங்களை, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், எங்கே இல்லை, எனக்கு கூட தான் இருக்கிறான், எனக்குள்ளே தான் இருக்கிறான், என்னோடு இருந்து எனக்கு என்ன செய்கிறான், வழிகாட்டுகிறான். எனக்கு எல்லா காரியங்களையும் நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான், எனக்கு வழிகாட்டுறான். நம்பணும், வழிகாட்டுறான். அவன் தான் வழிகாட்டிட்டு இருக்கிறான். நம்ம அவனை மறந்ததுனால நம்ம வழி தவறி போகிறோம். அவன் தான் வழிகாட்டுறான்னு விளங்குனா, அதை நம்புனா நம்ம பாதை கரெக்டாக இருக்கும், நம்ம சரியான பாதையில் போவோம். அவன் என் கூட இருக்கிறான், அவன் தான் என்னை செயல்பட வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் தான் என்னை சிந்திக்க வைக்கிறான், அவன் தான் என்னை யோசிக்க வைக்கிறான். அப்படி நல்ல எண்ணங்களை நம்ம என்ன செய்யணும், நம்ம அடுத்தவர்கள் பற்றிய குற்றம் குறைகள் அதை விட்டுறணும். யாரை பற்றியும் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் என் கூட இருக்கும்போது மற்றவனை பற்றி யோசிக்கணும் எனக்கு என்ன அவசியம் இருக்குது. யாரிடமிருந்து எனக்கு எதுவும் வர வேண்டியதில்லை, யாரிடமிருந்து எனக்கு யார் எனக்கு என்ன நல்லதும் செய்ய முடியாது, யார் எனக்கு எந்த கெட்டதும் செய்ய முடியாது. நல்லதும் கெட்டதும் யாரிடமிருந்து தான்,
அல்லாஹ்விடம் இருந்து. அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ் என்னோடு நெருக்கமாக என்னோடு இருந்து எனக்கு எல்லா வகையிலும் உதவியாக ஒவ்வொரு நொடியும் என்னுடைய எல்லா காரியத்திலும் உதவியாக இருக்கிறான். அவன் உதவி இல்லாமல் என்னுடைய எந்த காரியமும் இல்லை. எனக்கு அவன் என்னோட சேர்ந்து அவன் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறான், என்னோட சேர்ந்து அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், என்னோட சேர்ந்து. அப்படியே அல்லாவை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய உள்ளுக்குள்ளே அல்லாவை குடி அமர்த்தணும், குடி வைக்கணும். எங்கேயோ வச்சுக்கிட்டு இது பண்ணக்கூடாது. அல்லாவை நம்ம உள்ள குடி வைக்கணும். அல்லாவுடைய மனசை நம்முடைய மனசோடு ஒட்ட வைக்கணும். அல்லாஹ் என்ன நினைக்கிறான்னு தெரியலையே, அப்படி இல்லை. அல்லாஹ் எனக்கு நல்லதான் நினைக்கிறான். நான் என்ன நினைக்கிறானோ அதான் நினைக்கிறான். நான் எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறானோ அதை தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், நினைக்கிறான். எனக்கு எல்லாம் அல்லாஹ் நல்லதான் செய்வான். இது வேணும்னு நினைக்கிறானோ அல்லாஹ் அதான் வேணும்னு நினைக்கிறான். எனக்கு அதை கொடுக்கணும்னு நினைக்கிறான், எனக்கு அதை நடத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்படியே அல்லாஹ்வோடு நம்முடைய மனசை என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய மனசோடு நம்முடைய மனசை ஒட்ட வச்சு அல்லாஹ்தாலா என் மீது அல்லாஹ்வுடைய அன்பு எனக்குள்ளே நிரம்பி வழிகிறது. அல்லாஹ்வுடைய அன்பு எனக்குள்ளே எப்படி இருக்கு? நிரம்பி வழி. அல்லாஹ்வுடைய கருணை எனக்குள்ளே என்ன செய்யுது? நிரம்பி வழியுது. என்னுடைய குடும்பத்தில் நிரம்பி வழியுது, என்னுடைய வீட்டில் நிரம்பி வழியுது. அல்லாஹ்வுடைய அருள். அப்படி நாம் நம்முடைய கல்பில் ஈமானை என்ன செய்யணும்? நிரப்பும். சந்தேகம், அல்லாஹ் நல்லதான் செய்வானா? எங்கே நல்லது செய்கிறான்? எங்கே நல்லது நடக்குது? நாம் இப்படி நினச்சா அது அப்படி ஒன்று நடக்குது. நாம் நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது. நாம் நினைக்கிறோம் அல்லாஹ் எனக்கு இதை தான் நினைக்கிறான்னு நினைக்கிறோமா? அதான் நம்ம செய்கிற தப்பு. நாம் என்ன நினைக்கிறோம்? நான் இது நினைக்கிறேன், அல்லாஹ் என்ன நினைக்கிறான்னு தெரியலையே அப்படின்னா அதுதான் குழப்பமாக போகுது. அல்லாஹ் எனக்கு இந்த நன்மையை தான் நினைக்கிறான். அல்லாஹ்வை தனியாக பார்க்கக்கூடாது, என் கூட தான் இருக்கிறான்னா அப்போ அவனுடைய மனசு என் மனசு என்னதான் ஒட்டி தான் இருக்கு. அப்போ எனக்கு எதெல்லாம் வேணும்னு நான் நினைக்கிறேனோ அதை தான் வேணும்னு யாரும் நினைக்கிறான்? அல்லாஹ் நினைக்கிறான். எனக்கு என்னுடைய எல்லா காரியங்களும் என்ன செய்கிறான்? உதவி செய்கிறான். அப்போ அவன் வேற நான் வேற இல்லை. அவன் வேற, அவன் மனசு வேற என் மனசு வேறன்னு இல்லை. அவன் சிந்தனை வேற என் சிந்தனை வேறன்னு இல்லை. அவனுடைய பார்வை வேற என் பார்வை வேறன்னு இல்லை. அப்போ என்னோட சேர்ந்து அவனும் பார்க்குறான், என்னோட சேர்ந்து அவனும் கேட்குறான், என்னோட சேர்ந்து அவனும் ஆசைப்படுறான், என்னோட சேர்ந்து அவனும் பேசுகிறான், என்னோட சேர்ந்து அவனும் நினைக்கிறான். இப்போ அல்லாஹ்தாலா என் மீது கடும் காதல் கொண்டவனாக இருக்கிறான், அன்பு பாசம் கொண்டவனாக இருக்கிறான். தன்னுடைய அருள் பார்வையால் என்னை நிரப்பிக்கிட்டு இருக்கிறான். அப்படி அல்லாஹ்வை பற்றி நம்ம என்ன செய்யணும்? நல்ல எண்ணங்களை வளர்த்து, அப்படி சிந்தனைகளில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை நிரப்பி கொண்டு இது எவ்வளோ நேரம் இந்த சிந்தனை வச்சுருக்கணும்? எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும்? அப்போ இந்த சிந்தனை நம்ம கல்பில் நிறைஞ்சிருச்சுன்னா நம்ம கல்வி ராகதாயம். நம்ம கல்வி எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், என்ன வேணும்? அல்லாஹ் சிறப்பாக நடத்தி கொடுப்பான். நம்ம இன்னும் செய்யலையே, அல்லாஹ் நம்பலையே. நம்ம என்ன செய்யலை? சரியான முறையில் அல்லாஹ் என்ன செய்யலை? நம்பலை. அல்லாஹ்வை பிடிக்கலை. அல்லாஹ்வை எப்படி பிடிக்கணுமோ அப்படி நம்ம பிடிக்கலை. அல்லாஹ் எப்படி நம்பணுமோ அப்படி நாம் நம்பலை. நாம் என்ன செஞ்சோம்? அவன் வேற நான் வேற. நான் ஒரு பக்கம், நான் இந்த பக்கம் இழுத்தா அவன் அந்த பக்கம் இழுக்கிறான். அப்படி அல்லாஹ்வை பற்றி நாம் எப்படி விளங்கி வச்சுருந்தோம்? தப்பாக விளங்கி வச்சுருந்தோம். அப்படித்தான் நமக்கு சின்ன வயசுலேருந்து அப்படியே சொல்லிக் கொடுத்து ஈமானுக்கு மாற்றமாகவே நமக்கு சுற்றுச்சூழல்கள் எல்லாம், பேச்சுக்கள் எல்லாம், பெற்றவங்க எல்லாம், சுற்றி இருக்கிறவங்கலாம் என்ன செஞ்சிட்டாங்க? அல்லாஹ்வை பற்றி சரியான முறையில் யாரும் நமக்கு சொல்லித்தரல. அதனால் நம்ம அல்லாஹ்வை யாரோ எவரோ எங்கேயோ இருக்கிறவரா நம்ம நினச்சி அல்லாஹ் விட்டு விலகி போயிட்டோம். இப்போ அல்லாஹ்வோடு நம்ம என்ன செய்யணும்? ஒட்ட வேண்டும். அல்லாஹ்வோடு ஒட்டணும். அந்த வேலையை இது கூட நம்ம நான் செய்ய மாட்டேன்னா அப்புறம் யார் செய்கிறது? அவன் ஒட்டி தான் இருக்கிறான். அவன் என்ன செய்யலை? அவன் வெட்டி இல்லை, அவன் விலகி இல்லை, அவன் நெருங்கி நெருங்கி தான் வரான். நாம தான் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் விட்டு ஒதுங்கி ஒதுங்கி விலகி விலகி யார் தான் போயிட்டு இருக்கிறோம்? நாம தான் போயிட்டு. நாம திரும்பி கொஞ்சம் அவன் பக்கம் என்ன செஞ்சோம்? திரும்பணும். அவனை பக்கம் நம்ம முன்னோக்கணும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீ ஒரு ஜான் வந்தால் நான் ஒரு முலம் வருகிறேன், ஒரு முலம் வந்தால் நான் 2 முலம் வரேன். நாம் ஒன்றும் கேட்கல. நான் வந்தா
நீ என்னை ஏற்றுப்பியா? அப்போ எல்லாம் சரி வா வா பார்த்துக்கலாம். யாராவது மனிதர்கள் சொல்லுவாங்களா? அப்பா உண்மையிலே அன்பு இருந்தால் கூட சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே அன்பு இருந்தால் கூட சொல்லுவாங்களா? வாங்க ஜி அப்படி நான் வரேன் ஜி, நீங்கள் ஒரு அடி எடுத்து நான் 2 அடி எடுத்து வச்சு. யாராவது சொல்லுவாங்களா? அன்பு இருந்தால் கூட பக்கத்தில் ஒரு அடி இந்த பக்கம் வந்து ஒரு அடி அந்த பக்கம் போவாங்க. வரட்டும், எவ்வளோ அன்பு இருக்கு பார்ப்போம். அப்படி தானே பண்ணுவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நான் அப்படி வருவேன், அப்படியே உங்களை அப்படியே பக்கத்தில் வருவேன், அப்படியே கட்டி பிடிச்சிப்பேன் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லுவாங்களா? உலகத்தில் அப்படி யாராவது யாரிடமாவது சொன்னதாக கற்பனை செஞ்சாவது பார்க்க முடியுதா? நினச்சி பார்க்க முடியுதா? மனுஷனுக்கு அந்த அளவுக்கு என்னது பெருமை? அது எப்படி? நான் எப்படி அவன் வந்தா நான் வந்துடணுமா? இத்தனை நாள் அவன் வரல, இத்தனை நாள் ஊர் சுத்தினா, இன்னைக்கு வரான்னா நான் வந்துடணுமா? மலங்க மாட்டேங்களா? எல்லாம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு ஜான் வந்தால் நான் 2 ஜான் வருகிறேன். ஃபஸ்ட்டே சொல்லி வச்சுட்டான். சொல்லி 1400 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் இன்னும் ஒரு ஜான் கூட மனுஷன் போக மாட்டேங்கிறான். இன்னும் ஒரு ஜான் கூட போக மாட்டேங்கிறான். அவன் ரெடியாக இருக்கிறான். அப்போ ஒரு ஜான் வந்தால் 2 ஜான் வரேன், 1 முழம் வந்தால் 2 முழம் வரேன், நீ நடந்து வந்தால் நான் ஓடி வரேன். நடந்து வந்தால் இதெல்லாம் அப்படியா? சரி பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அது என்னன்னே யாரும் மண்டையிலே வாங்கிக்கல, காதலே வாங்கிக்கல. அல்லாவுடைய பேச்சு யாருடைய காதலையும் விழவே இல்லை. எவ்வளவு தூரம் அல்லாஹ்தாலா இறங்கி வந்து நம்மள்கிட்ட சொல்லியும் மனிதர்கள் யாரும் அல்லாஹ் என்ன செய்யலை, ஒரு பொருட்டாவே மதிக்கலை. இப்போ அதுதான் அல்லாஹ்தாலா அவனை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வர போகிறாங்க. அவனை அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்துறான்னு அல்லாஹ்வின் பக்கம் இருந்து பார்த்தா அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்துறான். இந்த பக்கம் இருந்து பார்த்தா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொண்டு வரான். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொண்டு வரான். இப்போ அதுக்கு நாம் என்ன செய்யணும்? இந்த விளக்கங்களை விளங்குவதோடு முதல்ல நாம் அல்லாஹ்வோடு நெருக்கமாக நம்முடைய ஈமானை நாம் பலப்படுத்தணும். நம்முடைய நல்ல எண்ணங்கள், அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணங்களை நாம் அதிகப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இதுவரைக்கும் இருந்த எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையும் மாற்றி அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்தாலா எனக்கு எதை செஞ்சு தரோம், நமக்கு என்னெல்லாம் தேவை வருதோ, ஒவ்வொரு மனசில் என்னெல்லாம் நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ எல்லாத்தோடும் அல்லாஹ் என்ன செய்யணும்? சம்மந்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். தூங்க போகிறோம், நல்லா தூக்கம் வரணுமே, அல்லாஹ்தாலா எனக்கு நல்ல தூக்கத்தை தந்து ஆரோக்கியமாக தூங்க வச்சு என்ன எழுப்புவான் அப்படின்னு மனசில் சொல்லணும். வாய் விட்டு தேவைப்பட்ட வாய் விட்டு கூட சொல்லணும். அப்போ தான் மனசில் பதியும். அப்படி நம்ம ஈமான் இதுதான் அதுதான் இல்லை, அத்தனை காரியங்கள்லையும் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் இதுதான் அதுதான் இல்லை. ஏன்னா எல்லா காரியமும் அவன் தானே செஞ்சு தரான். அவன் செய்யாத எந்த சின்ன காரியமும் இல்லை, அவன் செஞ்சு தராத எந்த பெரிய காரியமும் இல்லை. அத்தனை காரியமும் யாரோட சம்மந்தம் இருக்குது? முழுக்க முழுக்க அவனுடைய சம்பந்தம் தான். நாம தான் அதை சரியாக புரிஞ்சிடாம போயிட்டோம். அத்தனை காரியங்களையும் அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ்தாலா அவன் என்னோடு இருக்கிறான், எனக்கு என்னை வழி நடத்துகிறான். இப்படி நம்முடைய ஈமானை நம்ம சரி செய்கிறது இப்போ நம்முடைய வேலை. ஈமானை சரி செய்வதோடு அல்லாஹ்தாலா அவன் எல்லா படைப்புகளிலும் அந்தரங்கமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் என்னுடைய ஷேஃபில் வெளிரங்கமாக வெளிப்படப் போகிறான். என்னுடைய ஷேஃபில் அதையும் நாம் இடையில மனசில் சொல்லிக்கணும், வாயுன்னு சொல்லிக்கணும். அந்த நம்பிக்கையை பண்ணணும். எதற்காக? எல்லா மக்களுக்காக. எதற்காக? இது அதாவது அந்த ஒரு மனிதருக்காக, ஒரு தஜல்லிக்காக அல்ல, எல்லாத்துக்காக தான். நம்மால் ஒருத்தர் எம்பி ஆகிட்டாரு அப்படின்னா சந்தோஷமாக ஆகுமா ஆகாதா? எங்காலும் எம்பி ஆகிட்டாருப்பா, எங்காலும் எம்பி ஆகிட்டாரே சந்தோஷம்னா, இப்போ எங்காலும் அல்லாஹ் அடைஞ்சிட்டாருன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? அப்போ அந்த சந்தோஷத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அதையும் நாம் எப்போ நடக்கும்? நடந்துருச்சு, அல்லாஹ் வந்துட்டான், அல்லாஹ் தஆலா வெளியாகி விட்டான், அப்படி அது நமக்கு அது
இப்போ நம்பிக்கையாக இருக்கணுமே தவிர அது சந்தேகமாக இருக்கக்கூடாது. நடக்குமா அப்படின்னா சந்தேகமாயிருச்சு, எப்போ நடக்கும் அப்படின்னா சந்தேகமாயிருச்சு. சந்தேகம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? நம்பிக்கை. அல்லாஹ்தால நடத்துகிறான், நடத்தி விட்டான். அல்லாஹ்தால நம்முடைய ஷேகுமார்கள் மூலமாக நம்முடைய ஷேகு வரைக்கும் இந்த ஞானத்தை கொண்டு வந்து அந்த ஞானத்தை முழுமைப்படுத்தி ஞானத்தை கொண்டு அவன் வெளியாக அந்த ஞானத்தை கொண்டு அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் ஈமானை அதிகப்படுத்தணும். அந்த ஈமானை ஷேகுடைய விஷயத்திலும், அது உண்மையிலே ஷேகுடைய விஷயம் இல்லை, அது ஒட்டுமொத்த உலகத்துடைய விஷயம், ஒட்டுமொத்த உலகத்துக்குமான. அப்படி நாம் ஈமானை பலப்படுத்திக்கிட்டே அது மனசில் சொல்லணும். மனசில் நம்ம நினச்சி பார்க்குறது இல்லை, சொல்லி பார்க்கணும். மனசுலையே அல்ல என் கூட இருக்கிறான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை சொன்னால் பத்தாது, அதில் நமக்கு ஒரு உணர்வு வரணும், அது மனசில் ஆழமாக பதியணும். அது வரைக்கும் என்ன செய்யணும்? சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி 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 எல்லாம் என் கூட இருக்கிறான், என்னை கொண்டு பார்க்குறான், என்னோட சேர்ந்து பார்க்குறான், என்னோட சேர்ந்து கேட்குறான். மனசில் சொல்லணும். நமக்கு வாய்ப்பு கிடைச்சா வாய் விட்டு சொல்லணும். அதான் திக்ர். திக்ர்னா சும்மா அல்லான்னு சும்மா சொல்லி வாயில சொல்றது, மனசில் சொல்றது இல்லை. அல்லாஹ் என்னோட பார்க்குறான். அப்போ அல்லாஹ் தானே திக்ர் செய்கிறோம், அல்லாஹ் தானே நினைக்கிறோம். இப்போ அல்லாஹ் நினைக்கிறோமா மறக்கிறோமா? நினைக்கிறோம். எப்படி நினைக்கிறோம்? அவன் நமக்கு என்ன செஞ்சு தரானோ அந்த நியமத்தை நினைக்கிறோம். அப்போ அது என்ன ஆயிடுச்சு? இன்னும் பெரிய திக்ர் ஆயிடுச்சு. சும்மா அல்லாஹ் நினைக்கிறத விட அல்லாஹ் செய்கிற நியமத்தோடு சேர்த்து நினைக்கும் போது அது என்ன ஆயிரும்? இன்னும் உயர்ந்த திக்ர் ஆயிரும். அப்போ திக்ருனா சும்மா நினைக்கிறது. என்ன நினைச்சு பாருப்பா அப்படின்னா உங்கள் பேர் என்னங்க? அப்துல்லா. அப்துல்லா 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 அப்துல்லான்னா நினச்சதாயிருமா? நினச்சி பாருன்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கிறேன், நான் அதானே அர்த்தம். அப்போ அல்லாஹ் என்ன திக்ரு செய் அப்படின்னு சொன்னால் சும்மா அல்லான்னு சொல்லிட்டு இருந்தால் அது என்ன கிடையாது, அது ஒன்றும் பெரிய திக்ரு இல்லை. அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சு தந்துட்டு இருக்கிறான்றதை நாம் என்ன செய்யணும்? நினச்சி பார்க்கறது தான் உண்மையானது. அப்போ அந்த திக்ரை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். அந்த திக்ரை நாம் என்ன செய்யணும்? பிடிச்சிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் மனசில் சொல்லணும், மனசு விட்டு சொல்லணும். இப்போ அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அப்படி வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்கள் சிரமங்கள் நீங்கள் என்ன திக்ர் செய்யுங்க. உங்களை என்ன நினைங்க, நான் உங்களை நினைக்கிறேன்றான். என்ன நினச்சி பாருங்க, உங்களை நினச்சி பார்க்குறேன்னா அல்லாஹ் நம்ம நினச்சி பார்த்தா அல்லாஹ் நம்மளை நினச்சி பார்க்குறேன். என்ன அர்த்தம்? உங்களை என்ன கவனத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வேலையை நான் பார்ப்பேன் தானே அர்த்தம். கவனம் இருக்குதுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி ஏதோ ஒரு வேலை ஆயிரும் அப்படி தானே அர்த்தம். உங்களை நான் நினச்சி பார்க்குறேன்னா உங்கள் வேலையெல்லாம் நான் நடத்தி நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அது வேணும் இது வேணும், அந்த வேலை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, உங்கள் பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்குலாம் என்ன வேணுன்றது எனக்கு தெரியாததா? எனக்கு தெரியாத நீங்கள் சொல்லிட போகிறீங்க. எல்லாம் தெரியும். என்ன நினைங்க, நான் உங்களை என்ன செய்கிறேன்? நினைக்கிறேன். அப்போ அல்லாஹ்வை நாம் அவனுடைய நியமத்துகளை கொண்டு, அவனுடைய கருணையை கொண்டு, அவனுடைய அன்பை கொண்டு, அவனுடைய அன்பு என்னில் நிறைஞ்சிருக்குது, அன்போடு இருக்கிறான், அவனுடைய அன்பை என் மீது கொட்டிக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வுடைய அன்பு எனக்குள்ள என்ன செய்யுது? பொங்கி வலியுது. இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு நொடியும் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு நாம் சும்மா இருக்கக்கூடாது. அப்படி அல்லாஹ்வுடைய திக்ரு நம்ம கல்பில் நிறைஞ்சு அப்படியே திக்ராகவே அல்லாஹ்வுடைய அந்த ஷுக்குர், அந்த நன்றி உணர்வுல நாம் நிரம்பி வலியணும். ஒரு நேரத்தில் ஏதாவது ஒன்றை தான் சொல்ல முடியும். ஆனால் அவன் நமக்கு கோடிக்கணக்கான நியமத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நாம் ஒரு நேரத்தில் ஒன்றை தான் நினைக்க முடியும். ஆனால் அந்த ஒன்று நினைச்சாலே அல்லாஹ் ரொம்ப குஷியாயிடும். நம்முடைய எல்லா காரியங்களும் எல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுப்பான். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானா, அல்லாஹ் தஆலா விலைக்கு தருவானா. அவனை உண்மையான முறையில் திக்ரு செய்து அவனை நல்ல முறையில் அதிகம் திக்ரு செய்யக்கூடிய தாக்கிரன்களாக, அதிகம் ஷுக்ரு செய்யக்கூடிய ஷாக்கிரன்களாக, அல்லாஹ்வை சதா நினைத்து அல்லாஹ்வில் உருகக்கூடிய நல்லோர்களாக, சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக. அவனுடைய லுஹூரை அல்லாஹ் தஆலா விரைவுபடுத்துவானாக. அதற்கு நம்மை முழுமையாக தயார்படுத்துவானாக. அதற்குள்ள எல்லா தகுதிகளையும், எல்லா காரியங்களையும், எல்லா திறமைகள் அத்தனையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சலாஹியத்துகளை அல்லாஹ் தஆலா விரைவாக பரிபூர்ணமாக தந்துருள் புரிவானாக. அதற்கு எந்த வகையிலும் தடை ஏற்பட்டு விடாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை தருவானாக. உலகத்தில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் அல்லாஹ் நிரப்புவமாக்குவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة
رحمة إنك أنت الوهاب وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير غفرانك ربنا وإليك المصير آمين آمين برحمتك يا أرحم الراحمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.